Hello all, welcome to Phenology Tamil. சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு பொருள் வாங்க போறோம். ஆனா வெளிய வரச்சல நிறைய ஒரு பேக் ஃபுல்லா பொருளோட தான் வெளிய வரும். ஏன் அப்படி? இதுக்கான மெயின் ரீசன் அப்படினு பாத்தீங்கன்னா பேட் மணி மேனேஜ்மெண்ட் அப்படினு சொல்லலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தேவைக்கு அதிகமாவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வரோம். சோ இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி வந்து கண்ட்ரோல்டா மணியை ஸ்பெண்ட் பண்றது அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சோ வீடியோ எண்ட்ல ஒரு 5 strategies to save money அதையும் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஏன் மணியை ஓவர் ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்றதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஸோ ஃபார் ரீசன் நம்பர் 1, டோபமின் எஃபெக்ட். டோபமின்னா என்னது? டோபமின்னா வந்து நம்ம மைண்டில் ஏற்படுற ஒரு பிரெயினில் ஏற்படுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ஒரு ஹாப்பினஸ்னு சொல்லலாம். ஸோ எப்போவுமே ஒரு ஷாப்பிங் போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. அந்த பொருள் நமக்கு தேவையோ தேவையில்லையோ, ஆனால் அது வாங்கினது நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த அந்த பிரெயினில் அந்த ஷாப்பிங் ஈகர்னஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவே வந்து தே வில் பி ஓவர் ஸ்பெண்டிங், அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதில் தேவை இருக்குது இல்லைன்றது கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 1 day ப்ரையராக ஒரு 24 hours திங்க் பண்ணுங்கள். இஸ் இட் நெசசரி? ரொம்ப தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்புறமா வாங்குறது அது தப்பே கிடையாது. ஸோ நம்ம டோபமின் எஃபெக்டை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இது வந்து ஒரு நம்ம பிரெயினில் சுரக்கிற ஒரு திரவம்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் நமக்கு இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த ஹாப்பினஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த இது வந்து லெவல் அதிகமாகும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் வந்து ஷாப்பிங் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம வந்து கடைசியில் மணியை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி எண்ட் ஆகுறோம். சரியா? அண்ட் ரீசன் நம்பர் 2ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேல்னு பக்கத்தில் வந்து சடனாக வந்து பிளாக் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போடுவாங்க. 70% ஆஃபர் போடுவாங்க, டிஸ்கவுண்ட் போடுவாங்க. இந்த மாதிரி சேல்ஸ்லாம் பார்க்கச்சில ஐயோ ஃபியர் ஆஃப் லூசிங், ஐயோ நம்ம இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்காதோ அப்படின்றது கொஸ்டின் மார்க்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து பிராண்ட்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ட்ராப்னே சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் ஃப்ரைடேன்னு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எல்லாமே கம்மியாக சீப் ப்ரைஸில் கிடைக்கும்னு சொல்லலாம். அப்படியே கிடைக்குது? நோ, நாட் அட் ஆல். எக்ஸாம்பிள் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் ஃப்ரைடே சேலுக்கு ப்ரையராக இருக்கிற ஒரு 2 மாதத்துக்கு அதோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அந்த பிளாக் ஃப்ரைடேக்கு அந்த ப்ரைஸ் கம்மியாக டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரியல் ஃபேக்ட் என்னதுன்னா, அந்த இயர் த்ரூ அவுட் த இயர் கண்டிப்பாக அதோட ப்ரைஸ் ஃபால் ஆகும். அப்பயும் அதை விட அந்த பிளாக் ஃப்ரைடே விட சீப்பாகவே நம்ம வாங்கலாம். ஸோ எல்லாரும் அந்த இது கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுனால எல்லாரும் அது பின்னாடி போயிட்டு தேவை இருக்கோ இல்லையோ, அர்ஜென்சி இருக்கோ இல்லையோ, தே எண்ட் அப் ஸ்பெண்டிங் மோர். தேவையே இல்லாமல் அது அந்த சமயத்துக்கு அது அவசரமாக தேவையே கிடையாது, ஆனாலும் அதை வாங்கி மணியை ஓவராக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சரியா? இது பாயிண்ட் நம்பர் 3. மெயினாக வந்து கிரெடிட் கார்டு. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கேஷ் வச்சுக்கோங்க, காசு வச்சுக்கோங்க. கேஷையும் கார்டையும் கம்பேர் பண்ணச்சில கேஷ் மூலயமா பே பண்ணச்சில நமக்கு வந்து ஒரு பெயின் வரும். நம்மளோட காசு போகுது வெளியன்ற அப்படின்ற ஒரு பெயின் வரும். இதே கார்டை நம்ம ஸ்வைப் பண்ணச்சில அந்த பெயின் நமக்கு இருக்கவே இருக்காது. இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜிலே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஷாப்பில் நீங்கள் போய் கேஷாக பே பண்ணாலும் கார்டாக பே பண்ணுறவங்க மோர் 15 to 20% வந்து அதிகமாக தான் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கேஷாக பே பண்ணுறவங்கள விட. ஸோ அவாய்ட் யூஸிங் கார்டை யூஸ் பண்ணுறதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா, இந்த கேசினோலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காயின்ஸ் வச்சு தான் ப்ளே பண்ணுவோம். ஏன் கேஷ் வச்சு ப்ளே பண்ணாமல் காயின்ஸ் வச்சு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அப்போ ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த மணி வந்து போச்சுன்னா பெயின் அதிகமாக இருக்குமா. ஸோ இந்த காயின்ஸாக போச்சுன்னா அந்த பெயின் அவ்வளோவா தெரியாதான். ஸோ அப்போ தான் அவங்க இருந்து இன்னும் கொஞ்சம் விளையாடலாம்னு சொல்லிட்டு அந்த சூதாட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து கேஷை வைக்காமல் அவங்க வந்து காயின்ஸாக வச்சுருக்காங்க. அந்த சேம் வி ஆர் இன் த ட்ராப் ஆஃப் கார்ட்ஸ். ஸோ கார்டை ஸ்வைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓவர் ஸ்பெண்டிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்டு யூசேஜை கம்மி பண்ணுறதுனால நம்மளால் ஓவர் ஸ்பெண்டிங்கை அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் 4th அப்படின்னு பார்த்தோன்னா வந்து எஃபெக்ட் ஆஃப் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா அப்படின்னு எடுக்கச்சல வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் தே கெட் பெய்ட். ஸோ எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்களுக்குலாம் பே கிடைக்கும். ஸோ வி ஆர் நாட் லைக் தட். கரெக்டாக? ஸோ நம்ம ஸ்க்ரால் பண்ணச்சில வந்து நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக, நம்மளுக்கு அந்த ஏர்ஜை தூண்டுறதுக்காகவே தான் அந்த ஹைலைட்ஸ்லாம் வருது.
ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை. சாதாரணமாக இப்போ நம்ம ஃபோன் ஒன்று வச்சுருக்கோம், நல்லா தான் இருக்கும். அதே ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஒரு ஐஃபோன் வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு அந்த ரேப்பரை பிரிக்கச்சில நமக்கு ஐயோ நம்மளோட ஃபோன்லாம் அவுடேட்டட் ஆகிடுச்சோ அப்படின்னு ஒரு தாட் வரும். கரெக்டாக? ஸோ அதனால் நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை காப்பாற்றணும்னு சொல்லிட்டே ஒரு சிலர்லாம் வாங்குவாங்க. ஸோ எந்த ஒரு பொருளையும் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த பொருளை வந்து do I have the money to buy twice? இப்போ என்கிட்ட ஒரு பொருள் வாங்கணும்னா அந்த பொருளை 2 பொருளாக வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இருக்கா? இல்லைன்னா நம்ம அதை வாங்கக்கூடாது, தேவையில்லாததை. ஃபைனலி மென்டல் அக்கௌண்டிங் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மென்டல் அக்கௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மணி, அதாவது போனஸோ ஆர்எல்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஒரு மணி வந்துச்சுன்னா நம்மளோட மைண்டில் அது எப்படி இருக்கும்னா வந்து எக்ஸ்ட்ரா மணி அப்படின்னு இருக்கும். நோ, தட் இஸ் நாட் ஷூர். நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்? ரெகுலர் இன்கம் இது எக்ஸ்ட்ரா மணி, போனஸ் அப்படின்றது எக்ஸ்ட்ரா மணியாகவும் ரெகுலர் இன்கமாகவும் பார்க்குறோம். இதுதான் வந்து மென்டல் அக்கௌண்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பார்க்குன்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்திருக்க போனஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ மணி மாதிரி நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால வந்து நம்ம ஓவர் ஸ்பெண்டிங்கில் போய் எண்ட் ஆகும். இதே ரெகுலர் இன்கம்மை ஆஸ் யூஷுவல் எப்படி ரெகுலர் இன்கம்மாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணாமல் போனஸாக வந்தாலும் சரி, ரெகுலர் இன்கமாக வந்தாலும் சரி, எல்லாமே மணி தானே. ஸோ எல்லாத்தையும் வந்து எய்தர் இன்வெஸ்ட் பண்ணுறதோ யூஸ்ஃபுல்லாக நம்ம அதை ப்ரொசீட் பண்ணுறதோ அப்படி பண்ணோன்னா இந்த ஓவர் ஸ்பெண்டிங் அப்படின்றதுல அந்த ட்ராப்பில் விழாமல் we can save ourselves. இந்த மாதிரி மணியை ஓவர் ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான 5 ரூல்ஸ். ரூல் நம்பர் 1, 24 hours ரூலை நீங்கள் செட் பண்ணுங்கள். 24 hours ரூல்னா ஒரு எசென்ஷியலான பொருளோ இல்லை நான் எசென்ஷியலான பொருளோ அது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 24 மணி நேரம் யோசிக்கிறது தப்பே கிடையாது. 24 மணி நேரம் யோசிச்சுட்டு உண்மையில அது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூஸிங் கேஷ். ஸோ கேஷ் ஆஃப்கோர்ஸ் வி ஆர் இன் டிஜிட்டல் வேர்ல்ட். அப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருந்தோம்னா ஸோ ஒரு 1 வீக்குக்கு எனக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்றத நீங்கள் வித்ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்குள்ளே என்னால் அந்த 1 வீக்கை ரன் பண்ண முடியுதா அப்படின்னு நீங்களே பாருங்கள். ஸோ நம்ம அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம இதுக்குள்ளே பண்ணுறோமா இல்லை இதை தாண்டி பண்ணுறோமான்னு சொல்லிட்டு. ஸோ கேஷ்க்கு நம்ம மூவ் ஆகிறது தப்பு கிடையாது. அண்ட் நம்பர் 3, நம்ம வந்து இந்த அட்வர்டைசிங் ஆப்ஸு, மார்க்கெட்டிங் ஆப்ஸு, இந்த மாதிரி பாப்அப்ஸ்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி மீடியாஸ்லேருந்து அன்ஃபாலோ பண்ணிவிட்டு unsubscribe பண்ணிட்டு இருக்கிறது தப்பு கிடையாது. பிகாஸ் வந்து இட் வில் கிரியேட் அ அர்ஜ். ஸோ நமக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ அதை பார்க்கறதுலேயே நமக்கு ஒரு ஆசை வரும். ஸோ அந்த அர்ஜை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக நம்ம அதை unsubscribe பண்ணிவிட்டு அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் 4th என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே எடுத்து வச்சுருங்க. ஃபன் பட்ஜெட் இந்த சென்ஸ் இந்த பிகினிங்லே ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது ரொம்ப ஆசையாக இருந்தாலோ ஃபன்னுக்காக நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களோட டோட்டல் சேலரியிலேருந்து ஒரு 1% 2% இது ஃபன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஸோ நம்ம அதை செலவு பண்ணச்சில we will not feel guilt. நமக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்காது. ஸோ நம்ம அதான் நம்ம தேவை நான் எசென்ஷியல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று வந்ததுன்னா அப்போ நம்ம அந்த ஃபன் பட்ஜெட்லேருந்து எடுக்கிறது தப்பு கிடையாது. அண்ட் மெயின் ஃபோர்மோஸ்ட் 5th பாயிண்ட், நீங்கள் வந்து எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. வால்நட்டு ஆர் மின்ட்டு, YNAB, ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் மூலயமா வந்து நீங்கள் உங்களோட எக்ஸ்பென்சஸ்லாம் ட்ராக் பண்ணுறது மூலயமா யூ கேன் சேவ் மோர். நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அது நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த மாதிரி வீக்னஸில் நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ஃபார் மோர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் சேனலுக்கு பிளேலிஸ்ட்டு செக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.